எனவே நாங்கள் நேரு யுவகேந்திரா மூலம் மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய அறிவியல் கலை பண்பாட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். மிக்க நன்றி. போயிட்டு வந்து என்ன நடந்துன்னு சொல்றோம். புயல் பாதிப்பு அதிகமா இருக்கு. முதல்வரும் கடிதம் எழுதியிருக்கிறாரு. மத்திய அரசுல இருந்து நிதி வழங்க எதிர்பார்க்கிறீங்களா? நீங்க தான் சொல்லணும். ஏற்கனவே நடந்த புயல் நம்முடைய திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மிகப்பெரிய வெள்ளத்தில் கடந்த ஆண்டு தத்தளிச்சு நம்ம பல ஆயிரம் கோடி ரூபாய் பாதிக்கப்பட்டது. அதில் ஒரு சிறு பகுதியை கூட ஒன்றிய அரசுலேருந்து நமக்கு இந்த நிமிஷம் வரை வழங்கலை. அதோட பெரிய வேடிக்கைன்னா கடந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி கூட இந்திய அளவில் 14 மாநிலங்களுக்கு புயல் வெள்ளம் பாதித்ததாட்டு தேசிய பேரிடர் நிவாரண நிதி வழங்கியிருக்காங்க. குறிப்பாக எங்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குஜராத்துக்கு 600 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிராவுக்கு 1492 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆந்திராவுக்கு 1250 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அசாமுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடை தேடி பார்த்தோம், நயா பைசா தமிழ்நாட்டுக்கு தரல. கேரளா வயநாட்டில் 200க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துட்டாங்க. பல ஆயிரம் பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேருக்கு வீடுகள் பாதிப்பு கேரளாவில். கேரளாவுக்கும் அதில் ஒரு நயா பைசா கூட அந்த தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கலை. இப்படி தமிழ்நாடு அல்லது கேரளா போன்ற மாநிலங்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவது என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல. நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் பேசும்போது தமிழ்ல 2 வார்த்தையை உச்சரித்து தமிழுக்கு பெருமை சேர்த்த மாதிரியும் தமிழக மக்களுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரியும் சொல்றாங்க. இந்தியாவிலே அதிகமான ஜிஎஸ்டி வரிய முதல் மகாராஷ்டிரா கொடுத்தாலும் 2வது இடத்துல நம்ம கொடுக்கிறோம். திருப்பி தருகின்ற பணம் நமக்கு தர வேண்டிய பணங்களே. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இன்னும் பைசா தந்து இன்னும் வேலையை ஆரம்பிக்கல. அதே போல நம்ம மெட்ரோ திட்டத்துக்கு 2ஆம் கட்ட திட்டத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அந்த திட்டத்தை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அனுமதிக்கும் கஷ்டம், அதை தொடர்ந்து நடத்துவதற்கும் கஷ்டமானது தான் இருக்கு. அதே போல சர்வ சிக்ஷா அபியான் சொல்லுவாங்க, அனைவருக்கும் கல்வி திட்டம். 40,000 ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை கையெழுத்து போட்டால் மட்டும்தான், அதை அக்செப்ட் பண்ணாதான் நாங்கள் அந்த பணம் தருவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம், அப்படி டிமாண்ட் பண்ணுறதெல்லாம் நியாயமானு நீங்கள் தான் கேட்கணும். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் நிதியமைச்சராக இருக்காங்க. இந்த சூழலில் நீங்கள் பத்திரிகையாளர்கள் இந்திய ஜனநாயகத்தினுடைய 4வது தூண். நீங்கள் நம்ம மத்திய அரசு ஒன்றிய அரசில் அமைச்சராக இருக்கவங்க அதிகாரிகள்கிட்டலாம் வர்றவங்ககிட்டலாம் நீங்கள் தான் பத்திரிகையாளர் தான் கேட்கணும். ஏன் தொடர்ந்து தமிழகத்தை ஏன் வஞ்சிக்கின்றார்கள்? ஒரு கொஸ்டினை போட்டு நீங்கள் கேட்டாலே போதும். இந்த திருப்பு முதல்வர் அறிவிப்பு கடிதம் எழுதினதுக்கு அப்புறம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினதாகவும் உறுதியாக கொடுக்கப்படும் சொல்லி சொல்றத மாதிரி சொல்றாங்க. முன்னால தமிழ்நாட்டில் நம்ம திருநெல்வேலியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நிர்மலா அம்மாலாம் வந்துட்டு தானே போனாங்க. அவங்க நம்ம இதை விட கொடுமை திருவண்ணாமலை, விழுப்புரம் அந்த மாவட்டங்கள் எவ்வளவு பாதிப்புன்னு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 26 பேருக்கு மேல இறந்ததாட்டு நம்ம பத்திரிகைகள் ஊடகங்கள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க இந்த சம்பவம் நடக்கும்போது அவங்க எல்லாம் டெல்லியில நம்முடைய பாரத பிரதமர் உட்பட அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நீங்க தான் பத்திரிகை ஊடகங்கள்ல சொல்றீங்க. அது பாரத பிரதமர் வாஜ்பாய் இருந்த காலகட்டத்தில் குஜராத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு அநீதி. அதை ஆவணப்படமாட்டு இப்ப எடுத்து அதை பார்க்கறதுல இருக்கக்கூடிய ஆர்வம், தமிழ்நாட்டில் இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவ்வளவு வெள்ளம் பாதிப்பு இருக்கு, அவங்களுடைய ஒரு ட்வீட் கூட போட்டு அனுதாபம் தெரிவிக்கலங்கிறது பத்திரிகைகள் ஊடகங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆகவே தமிழ்நாட்டை எதற்காக இப்படி வஞ்சிக்கின்றார்கள் என்று தெரியல. நீங்க பத்திரிகையாளர்களும் துணையா கேளுங்க. நன்றி. கூடுதல் நேரம் கேட்கலையே அவரு, கூடுதல் நாட்கள் நடக்கணும். கூடுதல் நாட்கள் நடத்துறதுக்கு நாங்க
இன்னும் பத்திரிகையில சொன்ன மாதிரி இருந்தேன், அங்க கையெழுத்து போட்டு எல்லாம் 2 நாளைக்கு சம்மதிச்சுக்கிட்டாங்க. ஏற்கனவே 2014 இருந்து 2020 வரை அவங்க இது போல நடத்திருக்காங்க. 2 நாளைக்கு மேல நடத்தல. அதை விட பெரிய கொடுமை, அந்த கூடுதல் மானிய கோரிக்கையில விவாதமே நடத்த மாட்டாங்க. மாண்புமிகு இன்றைய முதல்வர் வந்ததுக்கு அப்புறம் தான் 2022, 23 2 வருஷமும் இது என்னது விவாதம் நடந்திருக்கு. விவாதம் இல்லாம படல. இப்போ இந்த 24 விவாதம் நடக்கும். அதனால அது அவங்களுக்கு தெரியும். போயிட்டு வந்தோடனே நீங்க பத்திரிகையாள கேட்டோடனே எதுவும் சொல்லணுங்கிறதுக்காக சொன்னாங்களோன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததான் இவ்வளவு பெரிய பாதிப்புக்கு காரணங்கிறத எதிர்க்கட்சியில் தொடர்ந்து குற்றம் சாட்டுது. நேற்று கூட பிரேமலதா போய் அந்த இடங்களை போய் பார்வையிட்டு போட்டோ ஷூட் அரசு தான் இருக்கு, இந்த மாதிரி ஒரு வெள்ளம்னு அறிவிச்சுட்டா வானிலை ஆய்வு மையத்துக்கு ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு கதையை முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நீங்க தம்பி என்ன செய்யணும்னு சொல்லுங்க, என்ன செய்யலன்னு சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க, என்ன செய்திருக்கணும், என்ன செய்யல. எதிர்க்கட்சியில் குற்றச்சாட்டா இருக்கு. நான் சொல்றேன் உங்க எல்லாத்துக்குமே, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நம்முடைய மத்திய வானிலை ஆய்வு மையம் எங்கெல்லாம் வெள்ளம் மழை, எங்கெல்லாம் மழை வரும், எவ்வளவு மழை வருங்கிறத பற்றி அவங்க அளவு எந்த முடியுமோ அந்த அளவுக்கு கணிச்சு சொல்லியிருக்காங்க. சொன்ன இடங்கள்லாம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த பகுதியில் உடனே நிவாரண முகாம் ஏற்படுத்துறாங்க. சென்னை எடுத்துக்கிட்டா 143 இடத்துல நிவாரண முகாம். இந்த புயல் ஆரம்ப கட்டத்திலிருந்து ஒரு நிவாரண முகாம் அறிவிச்சு உங்க பக்கங்களில் இருக்கவங்க நிவாரண முகாமுக்கு உங்களுடைய பொருட்களை பாதுகாப்பா வச்சுட்டு அங்க வந்துருங்க. இல்ல உங்க வீட்டிலே நீங்க மாடி இருக்கு அங்க தங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்க வச்சுக்கிடுங்க. இதையும் தாண்டி வெள்ளம் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டா தயார் நிலையில அந்த தேசிய பேரிடர் அல்லது எல்லா அரசு அதிகாரிகள் எல்லா பணியாளர்களும் தயார் நிலையில இருக்காங்க. உடனே போய் கூட்டிட்டு வந்துருந்தாங்க. அவங்க கூப்பிட போற இடத்துல தான் நீங்க பத்திரிகையாளர்களும் நீங்க தொலைக்காட்சி வச்சுட்டு நிக்கிறீங்க. கூட்டிட்டு வரதையும் நீங்க தான் காட்டுறீங்க, எல்லாமே நீங்க தான் காட்டுறீங்களே தவிர ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த அரசு மாதிரி இதுவரைக்கும் எந்த அமைச்சருமே வீட்டில் போய் தூங்கினமா இல்லை. எல்லாருமே ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள பொறுப்புல தான் அதிகாரிகள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பொது நிலையில் இருக்கவங்க எல்லாரும் இருக்காங்க. நான் இது அரசியலுக்காக சொல்லல, உங்களுக்கு தகவலுக்காக சொல்லுறேன். இதே போல இப்போது எதிர்க்கட்சியா இருக்கவங்க ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் பெரும் வெள்ளம் செம்பரம்பாக்கம் ஏரியா தகவல் இல்லாம திறந்து விட்டதின் பேர்ல சென்னையில பெரும் வெள்ளம் வந்து நம்மெல்லாம் இங்க இருந்தே லாரியா என்ன அனுப்பணும், பொருட்கள் அனுப்பணும். நீங்க தான் எடுத்து போட்டீங்க, ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க ஏடிஎம்கே அப்படின்னு பொதுமக்கள் கொண்டு வரதே நீங்க தான் பத்திரிகையில் தான் பார்த்தோம். இது அப்படி இருக்கா? அப்ப அந்த காலகட்டத்துக்கு இதுக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குன்னு பாருங்க. ஆட்சியில் இருக்கவங்க ஸ்பாட்டுக்கு போயிருந்தாங்க, எல்லாரும் அங்கதான் இருக்கிறாங்க. அதனால பெரும் வெள்ளம் வட மாநிலம், நம்முடைய பகுதிக்கு நம்ம தென் மாவட்டங்களுக்கு மழை இன்னும் போதாது. மழை வேணும்னு நல்லா கடவுள்கிட்டே வேண்டுங்க. நன்றி, வணக்கம். எப்படி நீங்க அந்த செம்பரம்பாக்கம் ஏரியா முன்னறிவிப்பு இல்லாம திறந்து விட்டதுனால வெள்ளம் அது மாதிரி சாத்தனூரி சொல்ல அதுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லிட்டாங்க. 5 அறிவிப்பு கொடுத்து உங்க பத்திரிகை ஊடகங்கள்ல வந்ததுக்கு பிறகுதான் திறந்திருக்கேன்ட்டாங்க. நன்றி, வணக்கம்.